அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இந்த லவோதிக்கேயா சபை என்பது 7வது சபை, வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட 7வது சபையாக அது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது கடைசி கால சபை. நாம் இருக்கிற காலம் அந்த சபையில் தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? நீங்கள் நினைக்கலாங்க லவோதிக்கேயா சபைன்றது நம்ம காலத்தில் இருக்கிறது போல் ஏஜி சர்ச்சு, ஏசிஏ சர்ச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சு அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. ஆண்டவர் காலங்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பின்பதாக, சிலுவை பாடு மரணத்துக்கு முன்பதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபை காலங்களை கர்த்தர் துவங்குகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்கே தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் சபை உருவாக்கப்படுகிறது. இந்த உருவாக்கப்படுகிற அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை வருஷத்தையும் ஆண்டவர் எப்படி அதை பிரித்து வைத்திருக்கிறார்? 7 சபை காலங்களாக அவர் பிரித்து வைத்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சபை காலம், குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சபை காலம் சொல்லி அவர் பிரித்து வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாம் இருக்கிறது தான் கடைசி கால சபையான லவோதிக்கேயா சபையின் காலமாக இது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது வெதுவெதுப்பான ஒரு சபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது தன் நிலையை அறியாத சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குருட்டு சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கடிந்து கொள்ளுகிற சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவையே வெளியே தள்ளின சபை என்று இந்த சபை சொல்லப்பட்டு இருக்கிறது. இது மாத்திரமல்ல, இந்த சபையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லணும்னா அலட்சியமான சபை அப்படி என்று சொல்லலாம். அலட்சியமான சபை என்று சொல்லலாம். எல்லாவற்றையும் நிர்விசாரமான ஒரு சபையாகவும் இருக்கிறது. இதுதான் அங்கே வேதம் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம், வெதுவெதுப்பான ஒரு சபை. அப்போ இத்தனை சூழ்நிலை இந்த சபையில் காணப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் லவோதிக்கேயா சபையை கர்த்தர் இவ்வளோ கடிந்து கொள்ளுகிறார், இவ்வளோ இதில் இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை அழகாக தேவன் அதே பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். லவோதிக்கேயா சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார்.